ஏன் நண்பா, நண்பனுக்கு நான் உயிரை கொடுக்க மாட்டானா? நீ அங்கேயே கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பேனே. நீ இப்படி சொல்லியிருந்தா என் இருதயத்தை தூக்கிட்டு வந்திருப்பேனே. என் இருதயத்தை வேற அந்த மரத்தில் கட்டி தொங்க போட்டுட்டுலாம் வந்திருக்கேன். நீ சொல்லியிருந்தா நான் அந்த இருதயத்தை தூக்கிட்டுலாம் வந்திருப்பேன் நண்பா. உனக்கு இருதயம் என்ன நண்பா, உனக்கு நான் எல்லாத்தையுமே கொடுப்பேன் நண்பா. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல என்ன பண்ணிச்சான், சரி சரி எடுத்து கொடுத்தா உன்னை நான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு போய் கரையில் போய் சேர்த்து விட்டுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரம் கொடுத்தவங்களையே ஆகாரமாக்குறது, இதற்கு பேர் என்னங்க? துரோகம். இதுக்கு பேர் என்ன? உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிறது. அல்லேலூயா. நல்லா டெய்லி கொடுத்து 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 அது விரும்புகிறதெல்லாம் கேட்டு கொடுத்தது துரோகம் பண்ணும்படியான கிரியை. தேவன் வெறுக்கிறது என்ன தெரியுங்களா? அன்னைக்கு நம்ம இடத்துல தேவன் இருக்கிறது துரோகம், மனுஷர் செய்கிற துரோகம். நாம் தேவனுக்கு துரோகம் செய்தால் தேவன் அதை வெறுக்கிறார். அவர் ரொம்ப காயப்படுகிறார். ஒரு மனுஷனுக்கு மனுஷன் துரோகம் செய்யும் போதே மனுஷன் எவ்வளவு காயப்படுறான். ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அத்தனை பேர்களுக்கும் எந்த நன்மையும் கைமாறி எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவராய் கூட இருக்கிறார். தேவன் நம்ம இடத்துல எதையா எதிர்பார்க்குறாரா? நாமாவது நமக்கு அவர் ஏதாவது செய்யணும்னா நிறைய கண்டிஷனை போட்டு இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன்ப்பா, இதை செஞ்சீங்கன்னா அதை செய்வேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எந்த கைமாறி எதிர்பார்க்காம தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அநேக நேரங்களில் துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி கொலோசியர் புத்தகத்தில் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கூட இருங்கள்.